முதலமைச்சர் விஜயின் தனிச் செயலாளர் செந்தில்குமார் ஆளுநரை சந்தித்து அமைச்சர்களுக்கான இலாகா பட்டியலை ஆளுநரிடம் வழங்கியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை சொல்லுங்கள். தற்போதைக்கு தமிழக அரசின் சார்பிலே தற்போது எந்தெந்த துறைகளுக்கு யாரையெல்லாம் அமைச்சர்களாக தேர்வு செய்வதற்கு முன் வந்திருக்கின்றார்கள் என்பதற்கான விவரப்பட்டியல் ஆளுநர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இனிமேல் ஆளுநர் அதை உறுதி செய்து அந்தந்த துறைகளுக்கு குறிப்பிட்ட அமைச்சர்களை பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்ளக்கூடிய விதமாக ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து அழைப்பு விடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன்படி இப்பொழுது நிதித்துறை உள்ளிட்ட பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த பள்ளி கல்வி, உயர்கல்வி, வேளாண் துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் யாரையெல்லாம் அமைச்சர்களாக தற்போது முடிவு செய்திருக்கின்றார்கள் அமைச்சர்களாக்குவதற்கு என்பதற்கான விவரப்பட்டியல் தான் ஆளுநர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் பிறகாக ஆளுநர் மாளிகை அதற்கு ஒப்புதல் வழங்கிய பிறகு அந்த துறைகளுக்கான அமைச்சர்களாக அவர்கள் விரைவில் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வார்கள். நேற்றைய தினம் இரவு கேரள மாநிலத்திலிருந்து இன்று காலை தமிழகம் வந்தடைந்த ஆளுநர் அர்லேக்கர் அவர்களை இப்பொழுது முதலமைச்சருடைய தனிச் செயலாளர் சந்தித்திருக்கின்றார். இந்த சந்திப்பில் தான் அந்த விவரப்பட்டியல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி தற்போது ஏற்கனவே பதவியேற்றுக் கொண்ட 9 அமைச்சர்களுக்கான துறைகள் என்ன என்பது மட்டுமல்லாமல் இன்னும் யாரையெல்லாம் அமைச்சரவையிலே இணைத்துக் கொள்ளப் போகின்றார்கள், அமைச்சரவையினுடைய மொத்த எண்ணிக்கை என்ன, யார் யாருக்கு என்னென்ன துறைகள் வழங்கப்பட இருக்கின்றது என்ற விவரம் எல்லாம் முதலமைச்சரின் தனிச் செயலாளர் மூலமாக ஆளுநர் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.